இந்தியாவுடனான போட்டி பாகிஸ்தான் போட்ட 4 கண்டிஷன்கள் திட்டவட்டமாக நிராகரித்த ஐசிசி. T20 உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் விளையாடுமா என்பதில் சஸ்பென்ஸ் நிலவி வருகிறது. இதற்கிடையே இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து 4 முக்கிய கோரிக்கைகள் போடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அதில் 3 கோரிக்கைகளை ஐசிசி நிராகரித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போது இந்தியா மற்றும் இலங்கையில் T20 உலகக்கோப்பை போட்டிகள் நடந்து வருகிறது. பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் மற்றும் இலங்கையில் நடத்தப்படுகிறது. மற்ற போட்டிகள் அனைத்துமே இந்தியாவிலேயே நடத்தப்படுகிறது. அதன்படி இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் வரும் February 15ஆம் தேதி இலங்கையில் நடக்கவிருக்கிறது. இருப்பினும் இந்த போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிக்கப் போவதாக தகவல்கள் வெளியானது. இதற்கிடையே இது தொடர்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மற்றும் ஐசிசி இடையே இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. சுமார் 5 மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் சில முக்கிய கோரிக்கைகளை பாகிஸ்தான் முன்வைத்துள்ளது. 4 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதில் 3 கோரிக்கைகளை ஐசிசி நிராகரித்ததாக கூறப்படுகிறது. அடுத்த கட்ட முடிவை எடுக்க பிசிசிஐ தலைவர் முஹ்சின் நக்விக்கு ஐசிசி ஒரு நாள் அவகாசம் வழங்கியுள்ளது. அவர் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுடன் கலந்தாலோசித்து இறுதி நிலைப்பாட்டை தெரிவிப்பார் என தெரிகிறது. இதுவே இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று இரவு அல்லது நாளை காலை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐசிசி முன் 4 முக்கிய கோரிக்கைகளை பாகிஸ்தான் வைத்துள்ளது. T20 உலகக்கோப்பையிலிருந்து விலகியதற்காக வங்கதேசம் தண்டிக்கப்படக்கூடாது. ஐசிசி வருவாயில் முழு பங்கையும் வங்கதேசத்திற்கு தர வேண்டும் என பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. அடுத்து உள்நாட்டு அமைதியின்மை காரணமாக கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் நடைபெறவிருந்த மகளிர் T20 உலகக்கோப்பை துபாய்க்கு மாற்றப்பட்டது. இதற்கு இழப்பீடாக அந்த நாட்டிற்கு ஒரு சர்வதேச தொடரை நடத்தும் உரிமை தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அடுத்த சுழற்சியில் அண்டர்-19 உலகக்கோப்பை தர ஓகே சொல்லப்பட்டது. மூன்றாவதாக இந்தியா பாகிஸ்தானுடன் இருதரப்பு கிரிக்கெட் தொடரை நடத்த ஐசிசி ஊக்கப்படுத்த வேண்டும் என பாகிஸ்தான் கூறியுள்ளது. இருப்பினும் இதில் தலையிட ஐசிசி மறுத்துவிட்டது. இருதரப்பு தொடர்கள் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவை என ஐசிசி நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் முத்தரப்பு தொடர் மற்றும் இந்தியாவின் வங்கதேச சுற்றுப்பயணம் குறித்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் அந்த கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டன. இருதரப்பு முத்தரப்பு தொடர்களை கட்டாயப்படுத்துவதற்கு தனக்கு அதிகாரமில்லை என ஐசிசி உறுதியாக தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான போட்டியை பாகிஸ்தான் அரசு புறக்கணிக்க முடிவெடுத்து தொடர்பாக ஐசிசி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை நடந்த நிலையில் அதில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது.